ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கனடாவில் என்னோட இன்கம் கனடாவில் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கனடாவுக்கு வந்தேன். ஸோ கனடாவில் எவ்வளோ செலவாகுது, என்னால் எப்படி இங்கே சர்வைவ் ஆக முடியுது, ஸோ எனக்கு மினிமம் வேஜ் எவ்வளோ கிடைக்குது, என்னோட சேலரி என்ன, அதை பற்றின கிளியர் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடாவில் என்னோட சேலரி எவ்வளோ அதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்னை பற்றி நான் யாருன்ற ஷார்ட்டாக பார்த்துடலாம். என்னோட பேர் தாஹிர் ஹுசைன். நான் வந்து சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ சென்னையில் நான் வந்து குருநானக் காலேஜ் தான் படித்தேன். இங்கேருந்து அப்புறம் நான் முடிச்சுட்டு ஒரு 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். இங்கே என்னோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 ரேஞ்ச் தான் இந்தியாவில் நான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அப்புறம் தான் கனடாவுக்கு நான் ஸ்டூடெண்ட் விசாவில் இப்போ வந்திருக்கேன். இப்போ வந்து நான் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக இங்கே ஒர்க் பண்ண முடியுது. ஸோ பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும்போது இது இங்கே எவ்வளோ பே வரும், பேசிக்காக எல்லாரும் அதான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஸோ இது வந்து ப்ராவின்ஸ் டு ப்ராவின்ஸ் மாறுது. ப்ராவின்ஸ்னா என்னதுன்னா, நம்ம ஊரில் வந்து இப்போ தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் ஸ்டேட்டாக பிரிக்கிற மாதிரி இங்கே வந்து ஆன்டாரியோ, கியூபெக் அந்த மாதிரி ஒரு ப்ராவின்ஸாக பிரிச்சிருக்காங்க பேசிக்காக. ஸோ கனடா வரைக்கும் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். ஸோ ப்ராவின்ஸ் டு ப்ராவின்ஸ் வெரியாது. இப்போ நான் இருக்கிறது ஆன்டாரியோ ப்ராவின்ஸ். இந்த ப்ராவின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் வந்து $15.5 வச்சிருக்காங்க. நம்ம இந்தியா காசுக்கு அதுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1000 rupees கிட்ட வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மினிமம் வேஜ் தான் எல்லாரும் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிமம் வேஜ் விட அதிகமாக நீங்கள் வாங்கலாம். இட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்தியாவில் எனக்கு 5 இயர்ஸ் ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிது. பட் ஆனால் எனக்கு மினிமம் வேஜ் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இட்ஸ் லைக் ரீட்டைல் ஜாப் ஒன்லி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 ஹவருக்கு $15.5 கொடுக்குறாங்க. ஸோ இந்த $15.5 நான் வீக்லி 20 ஹவர்ஸ்க்கு மேலே கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காலேஜ் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால அதுலேருந்து நான் மேனேஜ் பண்ணி எப்படி வீக்லி நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 28 ஹவர்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 28 to 30 ஹவர்ஸ். ஸோ இதை 40 ஹவர்ஸ் கூட நம்ம பண்ணலாம். டிசம்பர் 31st வரைக்கும் கனடாவில் இந்த ரூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். 40 ஹவர்ஸ் மேலே கூட பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் 40 ஹவர்ஸ் மேலே கூட ஸ்டூடெண்ட்டாக பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒர்க் இங்கே இருக்கும். அண்ட் தென் நீங்கள் படிக்கணும். உங்களால் 40 ஹவர்ஸ் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் இந்த 28 hours to 30 hours ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எல்லாராலையும் 20 ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டிபெண்ட் ஆன் யூ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 40 ஹவர்ஸில் யாராலையும் பண்ண முடியாது. கொஞ்சம் 30 ஹவர்ஸ் 25 ஹவர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் படிச்சுக்கிட்டு அசைன்மெண்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணும்போது வீக்லி நான் சொல்கிறது. ஸோ வீக்லி என்னோட இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நான் 28,000 to 30,000. இந்தியாவில் நான் ஒரு மந்த் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபுல்லாக போய் வாங்கணும். வீக்லி நான் சொல்கிறது வீக்லி வெறும் நான் 24 ஹவர்ஸ் வேலை செய்கிறேன். 24 ஹவர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே நான் 4 ஹவர் வேலை செய்வேன், டியூஸ்டே 4 ஹவர். இந்த மாதிரி நான் 4 மணி நேரம் வேலைக்கு போய் நான் வாங்குற சம்பளம் ஆல்மோஸ்ட் 30,000 வருது. ஸோ இந்த 30,000 வச்சு நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். பர் மந்த் ஆல்மோஸ்ட் நீங்கன்னா 1,20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுது பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டே. வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் மேலே இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க ரூல்ஸ் படி. இப்போ பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில வீக் தான் கிடைக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே 20 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணனால எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் தான் பண்ணுவாங்க. இன்னொன்று ஸ்பெஷலி இது வந்து வின்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்னோவாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ கனடாக்கு நீங்கள் வரதா இருந்தால் ஜான் இன்டேக்கில் வரதை விட்டுட்டு நீங்கள் செப்டம்பர் ஆர் மே இன்டேக்கில் வந்தால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஜான் இன்டேக்கில் கொஞ்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுற்றி வர ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்னோ அவ்வளோ இருக்குது, யாருமே இங்கே வெளில வரதில்லை ஸ்னோவில். கனடியன்ஸே விரும்ப மாட்டாங்க ஸ்னோவில் வெளில வரதை. ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ என்னோட லாஸ்ட் வீக் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சைடில் கொடுக்குறேன், $357. இது வந்து போன வாரம் நான் வந்து 21 ஹவர்ஸ் பண்ணதுக்கான என்னோட இன்கம் இது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வீக்லி டிஃபர் ஆகும். நான் ஒரு வீக் 21 ஹவர்ஸ் பார்க்கலாம், 1 வீக் 20 ஹவர்ஸ் பார்க்கலாம். இது ஏறிட்டு இறங்கிக்கிட்டு இருக்கும். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் மந்த் இட்ஸ் ஆல்மோஸ்ட் $1,200 மினிமமாக உங்களுக்கு வந்துடும். இந்த $1,200 வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்னால வீடு ரெண்ட்டு, சாப்பாடு, அண்ட் தென் ஃபோன் பில், இங்கே டிரான்சிட், நீங்கள் பஸ்ஸில் இங்கே வந்து டிரான்சிட் சொல்லுவாங்க, பஸ்ஸில் போகிற காசு, வெளில போகிறது எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இதை பற்றின கிளியர் வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். Thanks for watching.